Satya Limited provide the details for you. The PAT tax rate, dividend distribution tax. The one for 2011 equity shares is 50,000 shares. 17 2011 new issues of 30,000 shares. Satya Limited issues 40,000 share warrants which will be converted in shares in 2023. 13. Market price of shares, equity shares is rupees 100 rupees and exercise warrants at 80 rupees. It also had 9% convertible preference shares of rupees 5 lakh to be converted into 10,000 equity shares. Satya Limited also issued 12% convertible debentures at 6 lakhs rupees which will be convertible into equity shares. Calculated EPS. This one general விஷயம் தான். First basic EPS, EPS கணக்கில் கொடுத்து வச்சு எவ்வளவு பேட்டு rupees 10 lakh. ஸோ சிம்பிளாக போட்டால் 10 lakh. அப்புறம் டேக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ 50,000 ஷேர்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர்லாம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை கழிக்கணும். ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் 10%. அப்போ இங்கே பாருங்க, இட் ஆல்சோ ஹேட் 9% கன்வர்ஷபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 5 lakhs. அப்போ 5 lakh ஆல்ரெடி இருக்கு. இந்த 5 lakhக்கு அவங்க என்ன செய்யணும்னா 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ 5 45. ஸோ 45,000 அவங்க என்ன செஞ்சாகணும். அப்போ இவ்வளோ லாபத்துலேருந்து என்ன செய்யும், 45,000 என்ன செய்யும், குறையும். 10 lakh மைனஸ் இதுக்கு டேக்ஸ் இருக்குல்ல 10%, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 4,500 ஸோ இப்போ 10 லட்சத்துலேருந்து எதெல்லாம் கழிக்க முடியும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மைனஸ் 40 மைனஸ் 4,500 9,80,500 9,50,500 டிவைட் பை 50,000. இப்போ சிம்பிள் பார்த்தீங்கன்னா 9,50,500 வகுத்தல் 50,000 19.01 அப்படின்னு கேட்டால் இதுவும் சரியான வழி கிடையாது. ஏன் அப்படின்னா 17 என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க இஷ்யூ பண்ணிக்கிறாங்க, 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த ஷேர்ஸ் இங்கே வேடாங்கல்ல. அப்போ இங்கே 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு 9/12, இது 12/12. அப்போ அதுதான் வரணும். இப்போ இது இந்த இது கற்றுக்கலாம் ஆன்சர்ஸ். அப்போ 9,50,500 சரி, ஆனால் கீழே ஒரு ஆன்சர் தப்பு. இப்போ 30,000க்கு நம்ம என்ன தப்பு செய்யணும் சொல்லிடுறாங்க. 22,500 ப்ளஸ்ஸு ஒரு 50,000. ஸோ 72,500 இங்கே வரணும். அதுவும் செய்யணும். அப்போ 72,500. இப்போ என்னங்க சார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஐம்பதுக்கு 50,500 வகுத்தல் 72,500. ஸோ 13.11 என்பது ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டீட்டெயில்ஸ். அப்போ நம்ம இப்படி போகிறது தவறு, இதுதான் சரி, இதுதான் சரி. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் இப்போ அடுத்து வந்து டைலூட்டட் இபிஎஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா கவனிங்க. இந்த சேம் கான்செப்ட் தான். என்ன தான் தேவை நமக்கு, இஎஃப்எஸ் தான் தேவை, வேன்ஸ் தான் தேவை. அப்போ வேன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சாச்சு 72,500. இஎஃப்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. வேறு நிமிஷம் வேணும்னா எஸ் வெயிட் பண்ணுங்க. பட்டில் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டா பிரியும். நியூமரேட்டர் எவ்வளோ இருக்குதுங்க சார், 9,50,500. எப்படி, டினாமினேட்டர் 72,500. ஸோ எவ்வளோ வந்துச்சு, 13.11. அதானே இபிஎஸ். இது பேசிக். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எஸ், சரி.
இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்னால் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இது வந்து இன்க்ரிமெண்டல் எஃபெக்ட் அண்ட் நியூமரேட்டரோட இன்க்ரிமெண்டல் எஃபெக்ட் ஏதாச்சும் வேணும் பார்க்கணும். இந்த நியூமரேட்டருடைய இன்க்ரிமெண்டல் எஃபெக்ட் நியூமரேட்டரோட இன்க்ரிமெண்டல் எஃபெக்டையும் அல்லது டினாமினேட்டரோட இன்க்ரிமெண்டல் எஃபெக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்லேயே வச்சு நம்ம ஈஸியாக சொல்லி தந்துறேன். ஆக்சுவலாக வாரண்ட்டு, ஷேர் வாரண்ட் நம்ம சொல்லியிருந்தாங்க கணக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது சத்யா லிமிடெட் இஷ்யூஸ் 40,000 ஷேர் வாரண்ட். அப்போ 40,000 ஷேர் வாரண்ட் விச் வில் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் in 2023. அப்போ 40,000 ஷேர் வாரண்ட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க, அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ஷேர் வாரண்ட்டுனால என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ ஷேர் வாரண்ட்னால ஏதாச்சும் வருமானம் வருதா? இம்பேக்ட் ஆஃப் வாரண்ட்டு கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? சான்ஸே இல்லையே. அப்போ நல்லா கவனிக்கணும். 40,000 ஷேர் வாரண்ட்டு இவருக்கு எவ்வளோ கிடைக்குது? ஆக்சுவலி நல்லா படிக்கணும். 100 ரூபா ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு. இவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 80 ரூபாய் கிடைக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோங்க? 20 ருபீஸ். அப்போ 20 ருபீஸ் நல்லா கவனிக்கணும். இவருக்கு லாபம் எவ்வளோ தான் கேள்வி. 40,000 ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கொடுத்துட்டுருக்குறாங்க? 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 80 ருபீஸ் கிடைக்குது. அப்போ இவருக்கு லாபம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம்னா 20 ரூபா லாபம். அதான் ஃப்ரீ காம்பனண்ட். இந்த 20 ரூபான்றது என்னங்க இருக்குது? ஃப்ரீ காம்பனண்ட். 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்குது? 20 ரூபாய்க்கு. அப்போ 40,000 இன்ட்டு 40,000 இன்ட்டு 20/100. ஸோ 8,000 ரூபாய். அப்போ இந்த 8,000 ரூபாய் அப்படின்றது தான் ஷேராக வரப்போம், ஃப்ரீ காம்பனண்ட் ஷேராக வரப்போ. நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ எப்படி சார் இம்பேக்ட் ஆஃப் வாரண்ட் இருக்கும்போது இந்த வாரண்ட் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் வாரண்ட் மூலமாக கிடைக்கிறது. எனக்கு எவ்வளோங்க? இன்கம்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இங்கே வந்து 8,000 வருது. 8,000 திருப்பி நான் சொல்லியிருந்தேன், நல்லா கவனிக்கணும். 40,000 ஷேர்ஸு ஒரு ஷேர் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 80 ரூபாய் கிடைக்குது. அப்போ எனக்கு 20 ரூபா லாபம். அப்போ 100 ரூபாய்க்கு 20 லாபம், 40 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது? எனக்கு 8,000 ரூபா லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்றது அந்த கான்செப்ட். அப்போ 8,000 ரூபாய் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? லாபம் கிடைச்சிருக்கு. இன்னொரு குறிப்பில் சொல்ல போனால் 40,000 ஷேர்ஸ் 100 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? 4 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்களா? ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்து வாங்கிக்கிறீங்க? 40,000 ஷேர்ஸ் 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. எட்டுனா 32 இல்லையா? 3,20,000 ரூபா. ஸோ 80,000 40 ஷேர்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 4 லட்சம் 432 3,20,000 ரூபா. ஸோ 80,000 ரூபா. சரி, அப்போ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டயர் எப்படி வந்துச்சுங்க? 40,000 32 லட்சம். ஆக்சுவலாக வந்து 40,000 8 லட்சம் ரூபாய். அப்போ எத்தனை ஒரு ஷேரோட விலை 100 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு 8,000 ரூபா வந்துடும். ஸோ அதான் 8,000 ரூபான்ற கணக்கு நான் சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 8,000 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து காம்பனண்ட். இதுதான் ரேங்க் நம்ம கொடுப்போம். இப்போ இது வந்து 0 தான் கொடுக்கும் இல்லையா? 0ல் ஏதாவது வரும், 0 தானே? எஸ். அடுத்து வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்க்குறீங்க. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? 49,000 ஒன்றும் தர தேவையில்லை. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுருந்தா 49,000 இந்த இதுக்கு பாருங்கள், 45,000 ப்ளஸ் ஒரு 4,500 ரூபா. ஸோ 49,000 எனக்கு தரணும்.
இனிமேல் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அதை தர தேவை இல்லை. அப்போ உங்களுக்கு லாபம் தானே. எஸ். எத்தனை ஷேர்ஸ் கன்வர்ஷன் ஆகுது? 10,000 ஷேர்ஸ் கன்வர்ஷன் ஆகும் 49,000 தான் உங்களுக்கு என்ன ஆகுது, லாபம் கிடைக்கிறது. சரி, இது வந்து இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹4.95 கிடைக்கும். அடுத்தது டிபென்ச்சர்ஸா? டிபென்ச்சர்ஸ் எவ்வளவு என்ன பாருங்க. எஸ். Secretariat also issued 12% convertible debentures after 6 lakhs which will be converted into equity shares. Equity shares மாற்றுறாங்க. அது வந்து 1000, நீங்கள் சொல்ல மறந்துட்டேன், 1000 equity shares மாற்றுறாங்க. அப்போ 1000 equity shares நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 1000 கன்வர்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் வருதா பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தர தேவை. டிபென்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறீங்க, நல்லா இங்கே கணக்கு படிச்சுன்னா தெரியும். சத்யா லிமிடெட் ஆல்சோ 12% 6 lakhs. அப்போ 6 lakhsக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், 6 lakhக்கு 12%, எவ்வளோங்க, 72,000. அதுக்கு டேக்ஸ் 30%, நெட் எஃபெக்ட் எடுத்துக்கணும். அப்போ 72,000க்கு 30% கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தப்பாச்சு. 72,000க்கு 30% ஆன்சர் 21,000 மைனஸ் 72,000, 50,400. ஸோ 50,400 உங்களுக்கு லாபம். எப்படி லாபம்னா, இனிமேல் இந்த அமௌண்ட்டை தர தேவையில்லை. நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வெறும் 1000 ஷேர்ஸுக்காக. அப்போ 504, 50,400. ஸோ இது ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் ரேங்க்கு, இது செகண்ட் ரேங்க்கு, இது தேர்டு ரேங்க். ஸோ இப்போ நியூமரேட்டரில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதான். ஸோ வாரண்ட்ஸ்னால நமக்கு எந்த வருமானம் இல்லை. எத்தனை வாரண்ட்டு? 10,000 வாரண்ட்டு ஃபியூச்சர் லைன் இருப்பாங்க இல்லையா. சரி, வாரண்ட்னால பார்த்தீங்கன்னா 9,50,500 இங்கே 82,500. ஸோ 11.52. எப்படி சார் 11.52 செக் பண்ணி பார்த்துங்க. 9,50,500 வகுத்தல் 82,500. ஸோ 11.52 இல்லையா. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ், இது வாரண்ட்டு. அடுத்து கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து 49,500 உங்களுக்கு லாபம் கிடச்சிக்குது இல்லையா. ஸோ அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் என்ன வரும், 49,000 போட்டால் 10 லட்சம் ஆயிடுச்சு உங்களுக்கு லாபம். எவ்வளோ ஷேர்ஸு? 10,000 ஷேர்ஸு. அப்போ 92,500. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்ப்போம். 10 லட்சம் வகுத்தல் 92,500. ஸோ 10.81. இப்போ இது வரைக்கும் என்ன கவனிங்க, 13.3 இந்த கூடியது என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரெடியூஸ் ஆனாவே பேர் என்னங்க, டைலூட்டிவ். எல்லாம் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா என்னது, டைலூட்டிவ் தானே. அடுத்தது கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ், இது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் முடிஞ்சு. அடுத்து கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் எடுக்கிறோம். கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது எத்தனை ஷேர்ஸ், தட் இஸ் ஆல்சோ 1000. அப்போ 93,500 ஆயிடுச்சு. இது மூலம் நமக்கு எவ்வளோ லாபம் இன்க்ரீஸு, 50,000 நெட் எஃபெக்ட். ஸோ 50,400. அப்போ 10,50,400 வகுத்தல் 93,500. இப்போ 10,50,400 வகுத்தல் 93,500. ஸோ 11.23. ஸோ இது வந்து ஆன்டி டைலூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன் ஆன்டி டைலூட்டிவ் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது, நமக்கு இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரிப்போர்ட்டட் எப்போனா, இபிஎஸ் வந்து நம்ம குறைஞ்சதாக ரிப்போர்ட் பண்ணோம். அது இன்க்ரீஸ் ஆனால் என்ன செய்ய தேவை, ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். திருப்பி இந்த கணக்கில் ஒரு தடவை படிக்கிறோம். எப்போவுமே பேசிக் இபிஎஸ்க்கு இபிஎஸ் வேன்ஸ் தான் தெரியும். பட் இந்த கணக்கில் அப்படி கிடையாது. ஷேர் வாரண்ட் இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, டிபென்ச்சர்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம இஷ்யூ பண்ணும்போது டைலூட்டிவ் ஆகுமானா, டைலூட்டிவ் ஆகுது. இதனால் இப்போ உங்கள் ஷேர் ஆல்ரெடி 72,500 இருந்துச்சு. இப்போ ஷேர் ஒன்று இருந்தனால என்ன ஆச்சு, 82,500 ஆச்சு. அப்போ உங்களுடைய ஷேருடைய இபிஎஸ் வந்து டைலூட் ஆகுது. இபிஎஸ் வேல்யூ குறையுது. இபிஎஸ் வேல்யூ குறைஞ்ச யாருக்கு நட்டம், ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நட்டம். இப்போ 82,500 ஷேர் ஹோல்டர்ஸு 11 52 பிஸ்னஸ் ஆகும். ஆக்சுவலாக எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க,
13 ரூபா 14 பைசா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பேட் ஃபார் தம். ஸோ வென் யுவர் EPS is reduced dilutive, that should be reported to shareholders. If it is increased, that is called anti-dilutive. It is not reported as per Ind AS 33. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். உங்கள் புரியுதுக்காக வச்சு. ஸோ அப்போ எப்பயுமே சம் பண்ணும்போது EFS வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு நீங்கள் இது என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சார் இதில் ஏன் ஃபஸ்ட்டு எடுக்கணும் நீங்கள் வாரண்ட் எடுத்திங்கன்னா, வாரண்ட்டு தான் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் சேஞ்சஸ் எதுவும் இல்லாத ஃபஸ்ட் எடுத்துக்கணும். தட் இஸ் 1 ரேங்க் வைஸ் 1 2 3. ஸோ அதனால் சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு, லாபம் ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு, லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடியது தேர்டாக கொண்டு வந்துடுங்க. அதுதான் அந்த கான்செப்ட். லாபம் அதிகமாக கொடுக்குறது வந்து அப்போ என்ன ஆயிரும், ஆன்டி-டெலிட்டிவ் வரைக்கும். இப்போ இங்கே லாபம் குறைவாக இருக்குது, இங்கே குறைவாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ரேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ 11.23 is the correct answer for anti-derivatives. Thank you, students.